தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஓபிஎஸ் அதிரடி முடிவு, சமரசம் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஓபிஎஸ் அதிரடி முடிவு, சமரசம் ஆனார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் இவருக்கு அரசியல் சாணக்கியம் கிடையாது. 5 முறை அமைச்சராகவும் 3 முறை முதலமைச்சராகவும் 1 முறை துணை முதலமைச்சராகவும் பதவி வைத்தவர். ஏற்றி வைத்த அந்த ஏணியை உதறி தள்ளிவிட்டு தற்பொழுது திமுகவில் போய் இணைத்து கொண்டார். ஜெயலலிதாவின் ஆத்மா ஓபிஎஸ்ஐ மன்னிக்குமா என்பது தெரியாது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திடீரென மனமாறினார், அதிரடி முடிவெடுத்தார், சமரசம் ஆனார். ஆம், கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டவர் ஓபிஎஸ். பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டார். அந்த சின்னத்தில் போட்டியிட்டு 2வது இடத்தை பிடித்து தோல்வி அடைந்தார். அவருக்கு வேலை பார்த்தவர்களுக்கு, குறிப்பாக பூத் ஏஜெண்டாக இருந்தவர்களுக்கு சம்பள காசு கூட கொடுக்கவில்லை. அவர்களை ஏமாற்றினார். ஏனென்றால் பணம் படுத்தும் பாடு. வேலை பார்த்தவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்கல ஓபிஎஸ். அந்த மாதிரி அவங்கள கைவிட்டாப்புல. தேர்தல் ஓட்டு என்ன பிறகு ஜெயித்த பிறகு கொடுத்துக்குறோம் அப்படின்ட்டாப்புல. அவர் ஜெயிக்க போகிறதும் கிடையாது, காசு கொடுக்க போகிறதும் கிடையாதுங்கிற முடிவுக்கு அவங்க தொண்டர்கள் அவரை விட்டு விலகி போயிட்டாங்க. தேர்தல் முடிவு வந்தது. நவாஸ்கனி ஜெயிச்சாப்புல. நவாஸ்கனி வெற்றியை எதிர்த்து திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த நவாஸ்கனி அவர்களுடைய வெற்றியை எதிர்த்து 2வது இடத்தை பிடித்த ஓபிஎஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். நவாஸ்கனியின் வெற்றி செல்லாது என்று வழக்கு தொடுத்தார். வழக்கு நடைபெற்று வந்தது கடந்த 2 ஆண்டுகளாக. தற்பொழுது திமுகவில் இணைந்து விட்டார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின்படி நேற்றைய தினம் ஓபிஎஸ் நவாஸ்கனியின் வெற்றியை எதிர்த்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை வாபஸ் பெற்றுவிட்டார். ஓபிஎஸ் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார். இன்னும் அதிரடி முடிவுகள், அதிரடி அறிவிப்புகள் திமுகவுக்கு ஆதரவாக வெளியிடுவார்.